I just saw a lot of inner strength, but I did see a pain in you. Maybe I'm right or wrong. நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்க இல்லையா அமித் கிட்ட, பாருனா ஒரு கரை. That ஆமா ஆமா felt the pain in you, and literally I cried that day. You know, no. ஐயோ அத நினைச்சா எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. But Paru, you're not a கரை. You're literally the Annapurni of the show. You're the Mahalakshmi. ஆ The தேங்க்யூ லைக் லிட்டரலி நீங்க தான் அந்த எல்லாருக்கும் இப்ப யூடியூப் ரிவ்யூவர்ஸ்ல இருந்து இந்த ஷோல இருந்து நீங்க தான் ஆக்சுவலி யூ ஹேவ் ஜெனரேட்டட் த இன்கம் ஃபார் தெம். ஸோ யூஆர் லிட்டரலி தி அன்னபூர்ணி அந்த மகாலட்சுமி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் அந்த பெயின் எனக்கு எனக்கு ஐ லிட்டரலி ஃபெல்ட் இட். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு know that you don't have to feel that way, not even for a second. You don't have to feel that way, okay? So ப்ளீஸ் யா and and I wanted to address was that another thing, your pain point or your pressure point was that word, that P word. I don't even want to see that P word, because everybody who supported me also called the P words. எங்க பாட்டி சொல்லுவாங்க, because நான் வந்து 90s 2000s அந்த வேர்டு நான் அவ்வளோ நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆச்சு நான் இங்க வந்து யூஎஸ்க்கு. ஸோ ஐம் நாட் ஹர்ட் தட் வேர்ட் டூ மச். இப்பதான் புதுசா அந்த வேர்ட் வருது. பட் ஐ ரிமெம்பர் எங்க பாட்டி சின்ன வயசுல யாராவது அந்த வேர்ட் சொன்னாங்கன்னா, அந்த வேர்டு யாரு நாக்குல வருதோ அவங்க வாழ்க்கையில வந்து உட்காருவாங்க. ஸோ எஸ் எக்ஸாக்ட்லி ஓகே, ஸோ அந்த வேர்டு சொல்றவங்க அது அவங்களே தான் சாரும், நீங்க சொன்ன மாதிரி. ஸோ டோன்ட் டேக் இட் டூ மச் டூ ஹார்ட். ஜஸ்ட் தி ஆப்போசிட் ஆஃப் தட். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் வாஸ் and the word gaji. Honestly, Paru, I am telling you, maybe still a conservative, like, number places still, there are a lot of conservative people. They might, not accept it or like it. But from this side of the world, I didn't see anything wrong. Hand holding, hugging, kissing. What is wrong with that? There is nothing wrong in being physically attracted to the man you love. Nothing wrong. It's a part of a relationship. Very normal. There is nothing wrong. So the தூக்கி அந்த வேர்ட் காஜி, அந்த வேர்ட் பி வேர்டு, அந்த கரை, இதெல்லாம் உங்க லைஃப்ல இருந்து ஏற்கனவே நீங்க தூக்கி போட்டுட்டு இருப்பீங்க, பிகாஸ் யூர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. பட் இன்னும் ஏதாவது அந்த நாள் ஏதாவது லிங்கரிங் பெயின் இருந்ததுன்னா, in the second, just take it out. Nothing applies to you. Nothing applies to you. Okay? ஓ மை காட் தேங்க்யூ இதெல்லாம் தான் நான் கேட்கணும்ட்டு வச்சிருந்தேன். ஏன்னா இவங்க இந்த ஹேட்டர்ஸ் நிறைய நம்ம டைம் லைன்ல வந்து அப்படியே ஈ மொய்க்கிற மாதிரி பண்றாங்களா, அப்ப நமக்கே வந்து ஐயோ என்னடா எங்கடா போயிட்டீங்க நீங்களாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. I am telling you, Thomas, this person for me. No, hospital ke poi join by pain. I mean, I've never been affected by a show like this. This is the first time, that, உங்களுக்கு அந்த, I think I started following you in the show from the time you got hurt in the eyes and how strongly you came back. அப்பத்துல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப, but I have been following you with your travel logs because, எனக்கு ரொம்ப interesting, because நான் எப்ப இந்தியாவுக்கு வந்தாலும் I want to go to something different and not the usual, the mainstream travel spots. So அப்போ நான் உங்க ஷோ பார்த்து I've been to a few places that you have suggested. So அப்பெல்லாம் நான் உங்களை பார்த்துட்டு, so what a free bird she is, what a free spirit it is, நான் ரொம்ப யோசிப்பேன். பட் பிக் பாஸ்ல சர்வைவர் கொஞ்சம் பார்த்திருக்கேன், பட் பிக் பாஸ்ல தான் ரொம்ப கனெக்ட் ஆனது, எஸ்பெஷலி ஆஃப்டர் தட் கண்ணில் அடிபட்ட அப்புறம். So, but continue being that strong lady. You are an inspiration to all of us. You're such a young person. I'm 41. You're such a young person, but still, you're such an inspiration. One of the speakers on our corporate environment, ஒரு சின்ன favoritism, ஒரு சின்ன discrimination நடந்தா கூட you feel down. நீங்க கொடுத்த வேலைக்கு ஒரு credit கிடைக்கலனா, ஒரு acknowledgement கிடைக்கலனா, I feel down that whole week, the whole month. And அதை பத்தி புலம்பின்னு இருப்பேன். நீங்க day by day, ஒரு taskல, ஒவ்வொரு day, ஒவ்வொரு weekend, how you come back, it was such an inspiration. I am telling you. And I know your mom is your biggest backbone. I just love the way you take care of her. I just love the way you include her in everything. Just keep that up. And I admire her so much. So இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப சொல்லணும்னு இருந்தது. எப்போ டாம் ஸ்பேஸ்ல நீங்க வருவீங்க ரொம்ப நல்லா எழுந்து ஒரு செகண்ட் இல்ல எனக்கு புரியுது. டாம் ஸ்பேஸ் உங்க எல்லாத்துக்கும் எப்படி வந்து ஒரு ஹீலிங் ஸ்பேஸா இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப எனக்கு வந்து புரியுது. ஏன்னா எல்லாரும் பேச முடியும். இந்த சீசன்ல ஒரு பெரிய த்ரெட்டா கூட நான் இது இப்ப சொல்றேன்.
என்னது பாருக்கு வந்து டாம் சப்போர்ட் பண்றாளா? என்ன சொல்றீங்க? அப்படின்னு தான் டென்ஷனே ஆனாங்க. பிகாஸ் தே நோ ரைட் நோ மேபி இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு ஒரு ஒரு கிரவுட் வராம இருக்கலாம். பட் ஒரு டே போகும்பொழுது நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசுறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ன்றது வந்து மக்களுக்கு தெரியும். ஓகே. ஈவன் குரு வந்து பேசினான்ல, அவன் என்கிட்ட சொன்னதே வந்து, டாம் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். புரியல. டேய் என்னடா சொல்ற? நீங்க பேசுறது எல்லாரும் லைக் பண்றாங்க. நீங்க பேசி எல்லாரும் இதாகுறாங்க. ப்ளீஸ் கம்ருவ பத்தி பேசாதீங்க. அப்படி சொன்னான். ஐ வாஸ் இல்லடா என்னோட தாட் அப்படி இருக்கு. நான் அத அப்படி பார்க்குறேன். நல்லா இருக்கும்பொழுது எனக்குமே புடிச்சிருக்குன்னு நான் சொன்னேனே. கம்ருக்காக நானே போஸ்ட் போட்டிருக்கனே. அவனுக்கு நான் ஓட் போட சொல்லிலாம் நான் போஸ்ட் போட்டிருக்கனே. பட் இன்னும் எனக்கு அது அது வியர்டா தெரியுது. என்னோட அந்த இன்னர மறைச்சிட்டு என்னால ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஐ ஃபீல் ஷி இஸ் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் லைக் எக்ஸ்பிளைனிங் மெனி. நெறைய பேர் என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க. ஒய் யூ ஆர் சப்போர்ட்டிங் பாரு. டோன்ட் சப்போர்ட் பாரு. டோன்ட் ஸ்பாயில் புரியல. போன சீசன்ல ஜாக்லின் சப்போர்ட் பண்ணப்ப என்ன புனிதர் நான் சொன்னீங்க. கேவலமா தான் திட்டுனீங்க. பிஆருக்கு காசு வாங்க. அதுக்கு முன்னாடி மாயா கிருஷ்ணன் காசு வாங்கிட்டு பண்ணேன்னு சொன்னீங்க. ஓகே. திஸ் இஸ் அன் ஹாபி ஃபார் மீ. ஐ அம் வாட்சிங் அ ஷோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை தாட்ஸ்னும் மத்தவங்களும் அத பத்தி என்ன நினைக்கிறாங்க. மேபி நம்ம சொன்னா இன்னொருத்தவங்களால அத புரிஞ்சுக்க முடியுதான்றத ஐ டெஸ்டட் அண்ட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் வொர்க்கிங். புரியுது, புரியுது. ஆமா. அண்ட் இட் ஷோஸ் எந்த விஷயத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க, அதை எதுக்கு மத்தவங்க எதிர்க்கிறாங்க, அது உங்களையே வந்து உங்களையே கொஸ்டின் பண்றதுக்கான ஒரு பாத்த குடுக்குது இல்லையா? ட்ரூ பாரு. வெரி நைஸ் டாம். சோ தேங்க்ஃபுல். உங்களுக்கு ஐ அம் வெரி மச் தேங்க்ஃபுல். Yeah, Paru, just Thank you. two more points. Thank you, Red card. Thank you so much, பாரு ஃபேன். அடுத்து வந்து பிரியா ஜேபி பேசுங்க ப்ளீஸ். ஹாய் டாம், எப்படி இருக்கீங்க? I'm doing good. பாரு ஓகே. ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் அபுதாபில இருந்து பேசுறேன் நானு. இங்க டீச்சரா இருக்கேன் நானு. ஒரு 20 இயர்ஸா இருக்கேங்க நான் அபுதாபில. உங்களுக்காகவே VPN டவுன்லோட் பண்ணி நான் ஓட் பண்ணியிருக்கேன் பாரு. நான் மட்டும் பண்ணல. இங்க இருக்க இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி பாருக்கு ஓட்டு போட்டீங்களா? எனக்கு ப்ரூஃப் காமிச்சியா? சொல்லி சண்டைலாம் போட்டிருக்கேன் நானு. பாருவோட இது டாமோட ஸ்பேஸ்ல வந்து உட்காந்து நிறைய பேசியிருக்கோம். நிறைய நான் கேட்பேன் அவங்க பேசுறதெல்லாம். அப்புறம் வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தது வந்து 2 விஷயத்தினால வந்தது. ஒண்ணு வந்து யூடியூப் வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுங்களோ உள்ள இருந்தாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து உங்கள பத்தின நெகட்டிவ்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் விஷயம் வந்து பிரியங்கா வந்து உள்ள வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, பாரு தான் வந்து ஷோ ரன்னர் அவ தான் பண்றா நெகட்டிவோ பாசிட்டிவோன்னு. ஸோ உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் ஜெலஸ் ஆயிடுச்சு உங்க மேல. உங்களை எப்படி தட்டி உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு அது டைரக்டா பண்ணாம சிலவங்க டைரக்டா பண்ணாங்க, சிலவங்க இன்டைரக்டா பண்ணாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் இது 2 விஷயத்தினால தான் உங்களுக்கு வந்து இவ்ளோ நெகட்டிவிட்டி வந்தது. இல்லன்னா வந்திருக்காது. அட்லீஸ்ட் பிரியங்காவாவது உள்ள வந்து சொல்லாமயாவது இருந்திருக்கலாம். அவங்க இல்ல அந்த வீக்ல தான் வந்து ஆக்சுவலி கானா வினோத் ஷாக் ஆயிருப்பாரு. விக்ரம் ஷாக் ஆயிருப்பாரு. எல்லாருமே என்னது எஃப்ஜே வந்து பயங்கர ஷாக் ஆயிருப்பாரு. என்னது பாரு தான் ஷோ ரன் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஃப்ஜேக்கு ஒரு ஃபேன் ஸ்பேஸ் கிடையாது. விக்ரம்க்கு ஒரு ஃபேன் ஸ்பேஸ் கிடையவே கிடையாது. அப்புறம் பாரு உங்களுக்கு நீங்க அந்த ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த எபிசோட் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து பயங்கர அப்செட்டா இருந்தது. எனக்கு இருக்கிற ஒரே டைம் பாஸ் வந்து பிபி பாக்குறது. அந்த மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லயும் பார்ப்பேன் நான். ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வைபத்து பாரு உங்களோட டிராவல் சேனல் இருக்குல்ல, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கெல்லாம் லைக் போட்டுட்டு அப்படிலாம் பண்ணிடுறேன். எனக்கு என்னோட விஷயம் என்னன்னா உங்களோட ஒரு டிராவல் ஒரு கண்ட்ரிக்கு வரணும். நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஒரு 15 கண்ட்ரிஸ் வரைக்கும் போயிருக்கேன். உங்களோட சேர்ந்து ஒரு கண்ட்ரி நான் போகணுன்னு இருக்கேன் நான். அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா ப்ளீஸ் ஜூலை ஆகஸ்ட்ல அந்த மாதிரி ஏதாவது டிராவல் ஏதாவது பண்ணீங்க. எனக்கு அப்பதான் வெக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஏதோ என்னோட விஷயம் நான் சொல்லணும்ல என்னோட பாருக்கிட்ட. அது கரெக்ட். இல்ல பண்ணிடுவோம். அப்படி அதெல்ல கண்டிப்பா பண்ணிடுவோம். Why not? ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்டு மந்தையில மாட்டிக்கிட்டு சிங்க பெண்ணீங்க. அங்க இருக்கிற 22 பேரும் ஆட்டு மந்தைங்க. ஒண்ணு சொன்னா எல்லாம் மண்டே ஆட்டிட்டு பின்னாடியே போற கும்பல். அதுல நீங்க தனியா மாட்டிக்கிட்டு நீங்க உங்களுக்கு தப்பான சீசன் இது. இந்த சீசன் வராம வேற ஏதாவது சீசன் போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. புரியுது இல்ல? ஆமால. கரெக்ட். அப்புறம் வந்து நீங்க வியன்னா கூட எப்போ ஒரு பாட்காஸ்ட் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வியன்னா வந்து அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க இல்லாத நேரத்துல
செம்மையா சப்போர்ட் பண்ணாங்க வியன்னா. நான் வியன்னாக்கெல்லாம் ஃபயர் விட்டேன் நான். ஆமா Yes, இல்ல actually, கண்டிப்பா we பிளானிங் should பிளானிங் personally thank her for sure. ஆமா. அப்புறம் கண்டிப்பா அப்புறம் இந்த 2 வாரம் வந்து ரொம்ப மோசமா இருந்ததுங்க. என்னால பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் உங்களோட பாண்ட் கம்ரு கூட இருந்தது ரொம்ப லவபிளா, உண்மையா, நேர்மையா, அ ஐ கேட்சியா என்ன நெறைய வேர்ட்ஸ் இருக்கு இந்த மாரி. அந்த மாரி இருந்தது. தட்ஸ் இட். அப்புறமா லவ் யூ பாரு. காட் பிளெஸ் யூ. உங்களுக்கு பிளெஸ் பண்ற வயசு தான் எனக்கு இருக்கு. நெறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். டெய்லி உங்களோட Instagramல போய் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஏதாவது ஓ புதுசா போஸ்ட் இருக்கா? அப்டின்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நானு. எஸ் தேங்க் யூ, எஸ் தேங்க் யூ, இப்பதான் தேங்க் யூ. அப்படியே காட் பிளெஸ் யூ பாரு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நம்ம எடுத்தோடனே எல்லாமே பண்ணிடாம ஆ. அதை நான் முதல்ல ஹீல் ஆகணும். அதனால அப்புறமேட்டு தான் நான் பண்ற விஷயங்கள் வந்து தெளிவா நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் மை ஓன் டைம் அண்ட் தென் ஐ எம் கமிங் பேக் ஸ்ட்ராங்கா. எப்போதும் அதாவது எனக்கு இப்போ ஒண்ணு புரிஞ்சது. டாம் வந்து சொல்லுவாங்க ஷோ அந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் கலைஞ்சிருவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு. ஆனா நமக்கு எண்டே இல்லடா No, அப்படிங்கிற மாதிரி இல்ல ஆயிட்டீங்க. பாரு, actually இல்ல இன்னமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி காலையில வரைக்கும் பாரு. பேசியிருப்பாங்கல்ல, மெஜாரிட்டில இல்ல. சாரி நான் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு காலையில மட்டுமே ஒரு 6 to 7 ஹவர்ஸ் பாரதின்னு ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்தது. அதுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம் நாங்க. ஓ பாரதின் ஸ்பேஸ்ல டெய்லி ஏதாவது ஒரு 4, 5 மணி நேரம் பேசுவோம். ஆ, பேசலனா ஆ. கூட சும்மா கேட்டுட்டு இருப்போம். அந்த மாரி உங்களுக்கு பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டோம் நாங்கலாம். ஓ தேங்க் யூ டாம். தேங்க்யூ. Thank you so much, Priya. பிரியா. தேங்க் யூ டாம். தேங்க் யூ. Yeah. Yes, ஷஹாப் பேசுங்க ஷஹாப். ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலம் 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 சஹாப். உங்களுடைய முன்னாடியிலேருந்து உங்களோட ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கொள்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஒருத்தவங்ககிட்ட கேட்குற கேள்வி இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்க, ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு கருத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணேன். நான் வந்து போன ஒரு 2 சீசனா வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, பிக் பாஸ்ல வந்து இவங்க வர்றாங்கன்னு சொல்லும்போது எதிர்பார்த்துட்டே இருந்தேன். போன சீசன்ல ஒரு 2 பேர் எதிர்பார்த்தேன். 2 பேர்ல ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் டைட்டிலே வின் பண்ணிட்டாரு. அதுக்கு முந்தின சீசன்ல ஒருத்தவங்க எதிர்பார்த்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லயும் சீசன் 6லயும் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ சீசன் 6ல இருந்து ஒரு சிலரை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுல உங்களை ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனா ஃபாலோ பண்ணிட்டு, சரி ஓகே இவங்களுடைய கருத்துக்கள் வந்து சமூக சமூக வலைதளத்துல எப்படி இருக்கு, நேர்த்தியான கருத்துக்கள் இருக்கு, இப்படியே ஃபாலோ பண்ணி தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து பிக் பாஸ்க்கு ஒரு வழியா வந்துட்டீங்க. எனிவேஸ் உண்மையிலேயே வந்து உங்களுடைய கருத்துக்களை, அதாவது வந்து எல்லா சீசன்லயும் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னா ஒரு சீசன்லயும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுல வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒருத்தவங்க ஓகே இவங்க தான் டைட்டில் வின்னர். ஃபர்ஸ்ட் டைம் நான் சூஸ் பண்ண ஒருத்தர் வந்து டைட்டில் வின்னர் இல்லாம இந்த மாதிரி வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்துக்களை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமா அடிப்பாங்க. இந்த சோசியல் மீடியால என்னன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் பயங்கரமா, என்னடா இது அந்த பொண்ணு என்னடா சொல்லுச்சு, ஏன்டா இப்படி போட்டு இது அந்த அளவுக்குலாம் எனக்கு யோசிக்க தோணுச்சு. என்னடா அந்த பொண்ணு வந்து கேம் ஆடுதுடா, நல்லா வந்து தன்னுடைய கருத்துக்களை நீ என்ன வேணா சொல்லு, நான் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல நிக்குது இல்லையா, அதை ஏன்டா இப்படி போட்டு இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கடத்துல இருக்கும். ஸோ நீங்க நீங்க எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஐயோ முடியல என்னால, அந்த இடத்துல வந்து ரொம்ப இதா இருந்தது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஒரு வரியில சொல்லிருங்க. எப்படி நான் வந்து அந்த ஷோல ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டா? ஐயோ ரொம்ப அந்த அவ்வளவு பேரு ரொம்ப அப்படியே போட்டு நெரிக்கிற மாதிரி, அதை ஐயோ நான்லாம் வெளியில வந்திருப்பேன் அந்த அளவுக்கு. அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி கடந்து வந்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு. இல்ல அது எனக்கு என்னன்னா, ஆல்வேஸ் வந்து நம்ம இந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஃப்ரீயா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மூளை வந்து ஃப்ரீ ஆயிடும். ஆ எனக்கு வந்து என்னன்னா, ஐ வொர்க் அண்டர் பிரஷர்டு என்விரான்மென்ட். நீ வந்து ஒரு ஒரு பிரஷர்டா வொர்க் பண்ணும்போது, ஐ ஐ வொர்க் மச் பெட்டர். ஸோ நீ வென் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஐ திங்க் மை பிரெயின் ஒர்க்ஸ் தட் வேன்னு நினைக்கிறேன். ஐ ஒர்க் அண்டர் ப்ரெஷர். பட் அந்த ப்ரெஷர்ல என்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் 2x ஆயிருது. ஓகே எனக்கு அந்த எதிர்ப்பு இருக்கும்போது தான் நான் இன்னும் வந்து எழுச்சி அடைகிறேன்.
ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது வந்து அந்த 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 நான் எதுக்காக முதல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், அத இவங்க எதுக்கு வந்து யூனோ அத எதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல. அப்போ தே ஆர் சோஷியலி எத்திக்கலி ராங்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்றப்போ, நம்ம ஒரு ஆள் அத ரொம்ப நம்பி அதுக்காக பேசணுன்றப்போ, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் மை பெர்ஸ்பெக்டிவ் இன் அ வெரி ஸ்ட்ராங்கர் வே. ஸோ நீ இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் ப்ரூவ் தெம் ராங் அப்படின்ட்டு கூட கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவங்க சொல்ற விஷயம் வந்து இட் இஸ் எத்திக்கலி ராங்கா இருக்குன்ற பட்சத்தில், நம்ம எடுத்த ஸ்டாண்டுல வந்து நம்ம கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து 1000 பேர் என்ன சொன்னாலும், ஐ பிலீவ் இன் மை ஐடியாலஜி அண்ட் ஐ பிலீவ் இன் மை ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்ததுனால தான், ஐ திங்க் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைட் பேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ am someone who is against a group ideology. கரெக்ட்டுங்களா? ஒரு குழு மனப்பான்மை இல்லாத ஒரு நபர். அண்ட் ஐ am someone who is against all these அ அந்த ஒரு சில குரூப் மென்டாலிட்டி இருந்துருச்சுனாலே, அந்த அ அப்ரஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஒதுக்கி வைத்தல் இருக்கும். இது எல்லாமே சொசைட்டில நம்ம பார்க்குற விஷயங்கள். அதத்தான் இந்த பிக் பாஸ் வீடு வந்து பிரதிபலிக்குது. அப்போ வென் யூ ஆர் பொலிட்டிக்கலி கரெக்ட் அண்ட் சம்திங் இன்கரெக்ட் இஸ் ஹேப்பனிங்ன்றப்போ, ஒரு ஒரு தோழருடைய வேலை என்ன? போராடுவது தானே! அவ்வளவுதான். அந்த போராட்ட குணம் இருக்கும்போது, நம்ம எவனுக்காக அங்க பயப்படணும்னு நான் கேட்கிறேன். ஸோ ஐ ஐ ஐ திங்க் ஆல் தோஸ் தாட்ஸ் தான் என்னைய வந்து என்னதான் இத்தன பேர் வந்து ஒரு ரிக்ரெசிவா அட்டாக் பண்ணாலுமே, நமக்கு அந்த ப்ரொக்ரெசிவ் மென்டாலிட்டியும், அந்த ஓப்பன்னஸ் இருக்கிறதுனால தான், ஐ வாஸ் ஏபிள் டூ ஃபைட் பேக்குன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அப்படிதான் நான் வந்து அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணேன். பிகாஸ் இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, "இவ்ளோ நெகட்டிவிட்டி இவங்களுக்கு இருக்கு. இவங்க எப்படி வரப்போறாங்களோ?" அப்படின்னு நெனைக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும். அச்சச்சோ! ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து இவங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. என்ன ரெட் கார்டு? இதுக்கு அடுத்து நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன்? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பிகாஸ் தி சொசைட்டி இஸ் செட்டிங் நரேட்டிவ் ஹவ் அ விமன் ஷுட் பி. எக்ஸாக்ட்லி. அந்த நரேட்டிவ பிரேக் பண்ணு. அதுக்கு தானே நம்ம அ இவ்வளோ படிச்சிருக்கிறோம். ஸோ, அப்ப அப்படி அதத்தான் நான் என் மைண்ட்ல வந்து ஏத்திப்பேனே தவிர்த்து, இவ்வளோ என்ன சொல்றது? ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பெண்ணியம் பேசுற பல பேர் வந்து நமக்கு இப்ப மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மள வந்து வுமென்ஸ் பிளேஸஸ் இன் த கிச்சன் அப்படின்னு பேசுற நபர்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க. ஆனா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண் போராடி வெளிவரும்போது, ஷி இஸ் செட்டிங் பாத்வே டூ அனதர் வுமன் ஹூ இஸ் ஆல்சோ ஃபேசிங் இதே சிச்சுவேஷன். அப்போ நான் இந்த இடத்துல தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய ஃபாலோ பண்ற, இல்ல என்னைய மாதிரி போராடிட்டு இருக்கிற மத்த பெண்களுக்கும், அது நான் ஒரு ராங் எக்ஸாம்பிளா இருந்துறக்கூடாது. இப்ப என்கிட்ட நெறைய பேர் வந்து, "நீங்க ஏன் பாரு வந்து இந்த மாரி ரிப்ளைஸ் குடுக்குறீங்க?" இப்ப நான் வந்து ஒரு கலாட்டாவுடைய ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ இது பண்ணியிருப்பேன். அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, "இவங்களே வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுப்பாங்களாம். இவங்களே அந்த" நோ! when you can tell when you can talk ill about someone who has actually been raw and அவங்க கருத்தை முன்வைக்கிறத நீ அதை ரொம்ப தெளிவா நீ ஒரு மேடையிலயோ இல்ல ஒரு மீடியாலயோ பேசும்போது சரியா இருந்த பொண்ணு ஏன் பேசாம இருக்கணும்? அத அத வந்து நம்ம பதிவுபடுத்தி தானே ஆகணும். அப்போ நம்ம வேணா பெருந்தன்மையா இருந்துட்டு போலாம். ஆனா இந்த வேர்ல்டு ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் புனிதமான இடம்லாம் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கான அ ப விஷயத்த நாம பேசாம வேற யாரு பேசுவா? அத பேசுறதுக்கு, நம்ம பேசுறத ஃபாலோ பண்றதுக்கும் இவ்ளோ மக்கள் இருக்காங்கன்ற பட்சத்தில், நீ இவ்ளோ பேசப்போ என் பக்கம் நியாயம் இருக்கும்போது, நான் ஏன் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நான் நான் வாழ்றதும், நான் பேசுறதும், நான் சிரிக்கிறதும் உன்னைய வந்து அ ஒ உனக்கு அவ்வளவு அ கோவத்த ஏற்படுத்துதுன்னா, நான் அதெல்லாம் பண்ணி காட்டுவேன்டா. யூ ஐ டோன்ட் கிவ் அ 2 மினிட்ஸ் ஃப்ளையிங் ஃபிஷ் டூ வாட்டெவர் இஸ் ஹேப்பனிங். அ அ அது தட் இஸ் நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரூ, ட்ரூ, ட்ரூ பாரு.
பாரு ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நோ ஆக்சுவலி ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்காங்க, பட் நோ நீங்க ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா எங்களுக்காக கொஞ்சம் நேரம் இருந்திருக்கீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன ஒரு லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தான் நான் நினைச்சேன், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இன்னைக்கு உங்களோட இன்டர்வியூல ரொம்ப தெளிவான அழகான ஒரு பதில் வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க. ஓகே, ஆஹா சூப்பர் டாபிக். இது வந்து இங்க மட்டும் நடக்கல, ஐ மீன் உங்க இப்ப நடக்கல. ஐ திங்க் ஒரு 30 days அந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது, 30 or 40 ஐம் நாட் ஷுர், அந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது ட்விட்டர்ல கனித்திரு அவங்களுடைய ஃபேன் பேஸ்ல இருந்து ஒரு நபர், அவங்கள தான் சப்போர்ட் பண்றாங்களான்னு கூட தெரியல, இதே ஆர்த்தடாக்ஸ் உங்களுடைய யூடியூப் கமெண்ட்டை வச்சு பேசினாங்க. அப்ப நாங்க பேசினோம், நான் தெளிவா போய் நான் பேசினேன், அது எப்படி ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தான் குறிக்குதுன்றது நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்ற கேள்வி அவங்க கிட்ட வச்சதுமே பதிலே இல்லை. திரும்ப திரும்ப வி பீன் கொஸ்டினிங், he don't have any answer and he ran. ஓகே, ஸோ திரும்பவும் வந்து அதே மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்குல்ல, நீங்க அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பாரம்பரியமா ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்றவங்களாவோ, இல்ல ரொம்ப கோயிலுக்கு போகக்கூடிய, இல்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய, ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அதை எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது கீழே தான் நான் வரும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கம்யூனிட்டி கீழே வராது. இதை ஒரு கமெண்டா பாஸ் பண்ணும்பொழுது இட் வாஸ் ட்ரெண்டிங். டு பி ஹானஸ்ட், இட் வாஸ் ட்ரெண்டிங். ஓகே, அண்ட் வி மேக் ஷுர் வாட் யூ ஸ்போக் டுடே வில் பி இன் ட்ரெண்ட் டுமாரோ. ஓகே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கருத்தா சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ முதல்ல வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிந்து கம்யூனிட்டிக்கு மட்டுமோ அப்படி கிடையாது. இந்த இந்தியாவில், இந்த உலகத்தில் நிறையா கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நிறையா ரிலீஜியன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒரு ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணுற எனி கிறிஸ்டியன் ஃபேமிலி கம்யூனிட்டி, இல்லை எனி முஸ்லிம் கம்யூனிட்டி, இல்லை எனி ஹிந்து கம்யூனிட்டி ஆர் ஜெயின், புத்திசம், வாட் எவர், இந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்கள ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு உயர் ஜாதியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த ஆர்த்தடாக்ஸ்ன்றது கோட் பண்ணுவாங்க அப்படின்னா அது கிடையாது. அது வந்து தான் இந்த சொசைட்டில ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவா செட் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ நான் வந்து சொன்னது எங்க வீட்டு மை ஃபேமிலி பிலாங்ஸ் டு கம்யூனிட்டி விச் இஸ் ஆர்த்தடாக்ஸ். ஓகே, விச் ஹூ வில் ஃபாலோ இந்த ட்ரெடிஷன்ஸ், இந்த வரைமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க ஒரு 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 தலித்தியம் பேசுறதோ, இல்ல வந்து ஒரு பெரியாரை பத்தி பேசுறதோ, அம்பேத்கரை பத்தி பேசுறது தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் பெரியார் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இங்க வந்து இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் தாண்டி இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்கள பத்தி மட்டுமே பேசுறது விஷயம் கிடையாது. உன்னைய சோ கால்டு உயர்ந்தவன் நீ சொல்லிக்கிறல, நீ பேசணும் அப்படிங்கறத தான் முதல்ல. அப்படி அந்த ஒரு செக்ரிகேஷனே, அந்த செக்ரிகேஷனுக்கே அகைன்ஸ்டா பேசுற ஆட்கள். பட் ஆனா இவங்கெல்லாம் தான் பேசணும் இல்லையா? எஸ். ஸோ அதைத்தான் நம்ம வந்து மீன் பண்றோம். இப்ப நான் என்னதான் வந்து ஒரு வெஜிடேரியனா இருந்தாலும் டசன்ட் மீன் தட் நான் வந்து இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டது இல்லையானா கிடையாது. நான் வந்து ஒரு யூடியூபரா இருக்கேன், எனக்கு வந்து நாளை பின்ன ஒரு KFC சிக்கனுடைய ஆட் வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் வந்து அதை ஒரு டேஸ்ட் பண்ற மாதிரியோ, இல்லை வந்து நான் மதுரையை சேர்ந்த ஒரு பெண் தான், நான் வந்து ஐ திங்க் முதலே ஒரு ஃபுட் பிளாகர் கூட தான் வந்து அம்மா மெஸ்லேயோ நான் வந்து நான்வெஜ் அப்படிங்கிற விஷயம், நான்வெஜ்ஜே நான் வந்து சாப்பிட்ருப்பேன், எங்க மதுரையில் பிறந்த நானே. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நான் சாப்பிட மாட்டேன், என் ஃபேமிலியில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வளர்ப்பு முறை அப்படி. நான் எப்போ 12th மேலே வந்து ஒரு சில சிந்தனையாளர்களுடைய புத்தகத்தை படிக்கிறேனோ அப்போதான் என்னுடைய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து நான் ஒரு டேக் எடுக்கிறேன். ஆனால் என் ஃபேமிலி அப்படி இல்லையே. அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும்ன்ட்டும் என்னால் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு சில சிந்தனைகளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என் ஃபேமிலி வந்து அதே விஷயத்த ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதுதானே திணிப்பு. அந்த திணிப்பை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன்.
ஸோ எனக்கு கனி வந்து என்னுடைய ஓ ஓ ஓ நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட மாட்டீங்களா, சாரி நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவீங்களா, நான் கூட வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன். எப்படி நீ ஒருத்தவங்களுடைய முகத்தை வச்சோ ஒருத்தவங்களுடைய கலரை வச்சோ இவங்க வெஜிடேரியனாக தான் இருப்பாங்க, இவங்க நான் வெஜிடேரியனாக தான் இருப்பாங்கன்றது தான் டிஸ்கிரிமினேஷனு. புரியுதா? அதைத்தான் நான் அவங்கள வந்து கேள்வி கேட்டேன். அப்போ அந்த இடத்துல உன் சிந்தனை தப்பா இருக்கு. ஒருத்தவங்களுடைய உருவத்தை வைத்தும் அவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சு இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீ ஒண்ணு சொல்றல்ல. ஓ நீங்க வெஜிடேரியனா, நான் நான் வெஜிடேரியன் நினைச்சேன். அந்த சிந்தனை தப்பு. அப்போ அவங்க திரும்ப நோண்டுறாங்க ஒரு வாரம் கழிச்சு, ஏன் பாரு நீங்க வெஜிடேரியன் அப்படின்னு அவங்க வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பர்சனலா அவங்க கிட்ட இந்த ஃபேமிலிங்க அதனால தாங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயத்த அவங்க வந்து பாட்காஸ்ட்ல போட்டு உடைக்கிறாங்க. அவங்க எந்த இன்டென்ஷன்ல பண்றாங்கன்னா, இவ தான் பெரிய பெண்ணியவாதி அப்படின்னு பேசிக்கிறாள்ல, இவ தான் வந்து ஒரு பெரிய ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ் இருக்குன்னு வந்து பேசிக்கிறாள்ல, அவ எடுத்துக்கிட்ட அந்த ஆயுதத்தை நம்ம போட்டு உடைப்போம். அப்ப நீ வந்து என்னன்ட்டு நீ வந்து ஆர்த்தடாக்ஸ் நீ யாரை வந்து சுட்டி காட்டுற அப்படின்னு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க முதல்ல வந்து எவனையும் சுட்டி காட்டல. ஓகேங்களா? ஸோ அத வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஜஸ்ட் ட்ரைங் டு பிரேக் மை பிலீஃப்ஸ். பட் ஆனா இட் அகைன் ஷோஸ் ஹவ் ரிக்ரெசிவ் தே ஆர் இல்லையா? அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இவ்வளோ பெண்ணியம் பேசுறீங்க, நீங்க ஒரு பெண்ணை இப்படி வந்து பேசலாமா? நீங்க கேன் யூ புட் அந்த ஐ திங்க் அந்த குறியீடு அந்த விஷயத்த வச்சு மனசுல வச்சு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். த பாயிண்ட் இஸ் அப்போ அதே பெண்ணுக்கு ஒரு அடிபட்டிருக்கும் போதோ, அதே பெண்ணை வந்து ஒரு வேலை வாங்கும் போதோ